ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மார்னிங் vlog தான். என்ன தான் நாங்கள் மார்னிங் செஞ்சோம், என்ன டிஃபன் பண்ணோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாட்டுக்கோழி வாங்கி நாட்டுக்கோழிங்க வந்து குழம்பு செஞ்சுட்டு இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு 1/2 கிலோ போல் இருக்கும் நாட்டுக்கோழி. வாங்கிட்டு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு டீ வச்சு விட்டு டிவி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு அடுப்பு இருக்கும் வெளியே, அடுப்பை தண்ணியெல்லாம் காசி வச்சுட்டு, ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டேன்றதால எல்லாருக்குமே தலைக்கு ஊற்றுவாங்க, குளிப்பாட்டுவாங்க. மோஸ்ட்லி சாட்டர்டே தான் குளிப்பாட்டுவோம். அது என்னமோ சாட்டர்டே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததால் பசங்க தலை குளிப்பாட்டலை. சரி, இன்றைக்கி பசங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே அடுப்பில் எண்ணெயை ஒரு பக்கம் லேசாக காய வச்சு தலையில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அடுப்பும் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன். சரி, இங்கே வந்து நம்ம இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டு கறி அடிலான்னு வந்தாச்சு. கறி நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டிருந்தேன். கூடவே வந்து கூட வாங்கிட்டு வந்தார். 2 முட்டை மாதிரி எக் யாக்கும் வாங்கிட்டு வந்திருந்தார். அது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நாட்டுக்கோழி மோஸ்ட்லி வந்து ரொம்ப நல்லது தான். ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுமே கண்டி நாட்டுக்கோழி வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பாய்லர் கோழி மாதிரி சும்மாலாம் வெந்துடாது, ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு நாட்டுக்கோழின்றதால. அவங்களே நல்லா மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு ஏர் கூட இல்லை, நல்லா க்ளீன் பண்ணியிருந்து. இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணவே எடுத்துகிட்டு வந்தேன். சரி, எல்லாம் கட் பண்ணி முடியாச்சு. இதுதான் அந்த எக் யாக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து எப்போ நம்ம குழம்புல போடணும்னு நான் சொல்கிறேன். சீரியஸாக அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சட்டியில் செய்யலாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்ப, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் மீன் குழம்பு தான் சட்டியில் வைப்போம். நானும் ஃபஸ்ட் டைம் இதான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு சட்டியில் வச்சு பார்க்கலாம். எப்பவுமே குக்கர் தவாவில் வைக்கிறதால சட்டியில் வச்சா எப்படி இருக்குது அப்படி ட்ரை பண்ணலான்ட்டு. நம்ம சட்டியில் குழம்பு வச்சா வந்து சீக்கிரத்தில் அடி மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக நான் நிறைய தடவை மீன் குழம்பு வச்சா எனக்கு நல்லா தெரியும், அடி வந்து சீக்கிரமாக பிடிக்காது. ஏன்னா இது வந்து மண்ணில் செஞ்சது இல்லையா, சீக்கிரமாக வந்து கேஸ் ஹீட்டு வந்து நல்லா தாங்கக்கூடியது. ஏன்னா அடுப்புலேயே வச்சாவே நல்லா ஹீட் தாங்கும். கேஸோட ஃப்ளேமில் வந்து ஒருத்தங்க வெடிச்சிருமா அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வெடிக்காது, நல்லா வந்து ஹீட் தாங்கும். நான் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டு எவ்வளோ புகை வருது பாருங்கள். பட் அதனால் அது எதுவும் ஆகாது. நம்ம வந்து சட்டி வந்து எப்போவுமே அப்படி தான் புகை வரும். நம்ம பயப்படாமல் செய்யலாம் சட்டியில், நல்லதும் கூட உடம்புக்கு. மோஸ்ட்லி வந்து மண் சட்டி இரும்பு சட்டிலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நான்ஸ்டிக்கை விட இது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுறத விட சில்வரும் இந்த அயனு அதுக்கப்புறம் மண் சட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இதே மாதிரி நீங்கள் யாராச்சும் மண் சட்டியில் செஞ்சு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குன்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் மண் சட்டியில். நீங்கள் வந்து கடாய் மாதிரி ரொம்ப நேரம் இந்த சைடில் ஒட்டுறதெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது மண் சட்டியில். இந்த சைடில் ஒட்டுறது அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நல்லா வந்து மேலோட்டமாக வெங்காயம் தக்காளி நல்லா வரும் கரண்டில் கிண்ட கிண்ட. நெக்ஸ்ட் வந்து அப்படியே இட்லி எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இட்லி வந்துச்சான்னு பார்க்க இட்லி எடுத்தாச்சு. நல்லா இந்த குழம்பையும் கண்டி விட்டுட்டு இட்லியெல்லாம் பேத்து வச்சுட்டு இன்னொரு தடவை இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி குண்டான்லேருந்து இட்லி எடுக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கு நடுவில் எங்கள் குட்டீஸ் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வரணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே கேட்டை தாண்டி ரோட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, கடைக்கு ஓடி போயிடுவாங்க. அதனால அவங்கள ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்கணும். சரி, கடகடன்னு இட்லி எடுத்துடலாம். ஆக்சுவலாக சண்டேன்றதால கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம். ஸ்கூல் போகிறப்ப 7:30க்கெலாம் முடிஞ்சிடும் எல்லா வேலையும். சண்டேனா 9, 8:30 அது மாதிரி ஆகிடும். அதுக்காக பசங்க அப்போத்துலேருந்தே பசிக்குதுன்னு இருந்தாங்க. அது வரையும் டிவியில் உட்கார வச்சுட்டு போகிறதுக்குள்ளே அவங்க எப்போயும் வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் டிவியில் உட்கார வச்சாலும் ரொம்ப நேரம் டிவி பார்க்க மாட்டாங்க பசங்க. வெளியே விளையாடணும் அப்படி தான் கேட்பாங்க. சண்டேன்றதால ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா பசங்களும் நம்ம வீட்டாண்ட வந்து விளையாடுவாங்க. ஜாலியாக இருக்கும். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நம்மளும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் பசங்களை வந்து வெளியே விளையாட விடணும், அவுட்டோர் கேம்ஸ் விளையாட விடணும். பசங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது, மண்ணில் விளையாட விடணும். ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்து வெளியே பசங்க கூட மிங்கிள் ஆகி எப்படி வந்து எல்லோரும் இருக்காங்கன்ட்டு எல்லா கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பசங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நம்மளை தவிர பசங்களுக்கு வந்து வெளியே யாருமே தெரியாமல் போயிடும். அதனால் வெளியெல்லாம் அமைச்சு நல்லா விளையாட விடணும். வந்து நடுவில் அம்மா குழம்பு செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. செஞ்சாச்சா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு
அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறது, சரி இதோ ரெடி ஆயிடுச்சு, இதோ ரெடி ஆயிடுச்சு அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து கறியை போட வந்து கறி எடுத்தாச்சு. கறி எல்லாத்தையும் உள்ளே போட்ட பிறகு கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் போடணும். கறியை போடுறோம், பட் வந்து எக் யாக்கை கூட இப்போ போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த எக் யாக்கை போடவே கூடாது. இப்போ போட்டிங்க அப்படின்னா அந்த எக் யாக்கை வந்து குழஞ்சிரும். அதனால் வந்து இப்போ போடாதீங்க. இந்த கறி வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள், பெப்பர் அதெல்லாம் ஆட் பண்ணிடணும். நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணல. மிளகாத்தூள் ஆட் பண்ண மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், பெப்பரு அதெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆக்சுவலாக வந்து சிக்கன் நல்லா வதங்கணும். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி கறிக்கின்றதால நாங்கள் இது குக்கர்லேயே போடலை. நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இந்த டைமில் தான் அந்த எக் யாக் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போடணும். ஆக்சுவலாக எக் யாக் வந்து இப்போ போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா இதுவாகாது. இந்த டைமில் போட்டால் மட்டும்தான் அது வந்து முழுசாக இருக்கும். முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அது கொழிஞ்சிரும், அது அப்படியே கலைஞ்சிரும். நம்ம முட்டை மாதிரி தான் வந்து நம்ம முட்டையில் எப்படி எக் யாக்கை பாருங்கள் கரெக்டாக கொதிக்கும் போது போடுறோம் பாருங்கள். அந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா எக் யாக்கை கண்டிப்பாக போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே எக் யாக்கை வந்து போடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே விலாக் மார்னிங் விலாக் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இனிமேல்.